ஹே ஹலோ மம்மி, திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செக்யூர் ஒன் ஷாட் பார்க்கலாம். மேரிட் டு சைக்கோட்டிக் ப்ரொஃபஸர் அண்ட் ஹீ அப்சஸ்ட் வித் மீ. ஸோ இது ஒரு டார்க் ரொமான்ஸ் கலந்த ஒரு ஒன் ஷாட்டாக இருக்கும். ரொம்ப சைக்கோவாக தென் டார்க் ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். தென் லாஸ்ட்டாக போட்ட டேவ்ட் ஒன் ஷாட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் நான் எதிர்பார்த்தது தாண்டியும் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஆல். எனக்கு இவ்வளோ 11 சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை நல்லா பூஸ்டப் பண்ணுங்க. தென் அதுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த டார்க் ரொமான்ஸான ஜேகேக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக டேவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியாவோட செகண்ட் பார்ட், அதாவது அந்த ஃபைனல் பார்ட்டையும் நம்ம ஸ்டோன் பார்த்துடலாம். ரொம்ப ட்விஸ்ட் இருக்கும், பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்க. ஓகே, தென் இந்த கதைக்கான அதாவது இந்த ஜேகே ஒன் ஷாட்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், சைக்காலஜிஸ்ட் படித்த ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். தென் ஜேகே பார்த்தீங்கன்னா சரியான ரகடான டைப், ரொம்ப கோல்டாக இருப்பார், ரொம்ப கூல். அவருக்கு கோவம் வந்தால் போதும், என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டார், சப்புன்னு ஒரு அறை கொடுத்துருவாரு. ஸோ ஜேகேவோட ஒரு டார்க் சைடு ஒன்று இருக்குது. அது நம்ம ஸ்டோரி போக போக பார்க்கலாம். ஆனால் இப்போ சொன்னால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, விடாமல் பாருங்கள். தென் அப்படியே வாங்க வயன் சைட் பார்க்கலாம். வயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட். அவள் இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஸோ அவள் ஜேகேவோட கிளாஸில் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. ஸோ அவள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஜேகே யார், வயன் ஃபஸ்ட்டு யார், தென் வயனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. வயன் அவங்க பாட்டி கூட மட்டுமே இருக்கா. அவங்க பாட்டியும் இன்றைக்கும் நாளைக்கும் போகிற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்காங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. வயன் ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் பார்த்துட்ருக்கா. ஐ மீன் அவள் காலேஜை முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நிறைய மணி தேவைப்படும். ஸோ அதுக்காக அவள் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கா. இது போதும், வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். தென் நிறைய பேர் போன வீடியோவில் இது உங்கள் வாய்ஸான்னு கேட்டிங்க. இது ஹர்ஷாவோட வாய்ஸ் தான். நான் ஏன் இப்படி கொண்டு வந்தேன்னா, டார்க் ஸ்டோரிக்கு டார்க்காக பேசினா தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி டிசைட் பண்ணேன். சாஃப்ட் ஸ்டோரிக்கு தாராளமாக நம்ம ஹர்ஷாவோட சாஃப்டான வாய்ஸ் வரும். ஆனால் டார்க் ஸ்டோரிக்கு, டார்க் ரொமான்ஸ்க்கு டார்க்கான வாய்ஸ் தான் வரும். இது ஹர்ஷா தான், யாரும் நினச்சிக்காதீங்க, இது ஹர்ஷா தான். ஓகே ஓகே ஆமஸ், வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியே நீங்கள் தான் கையில் புக்ஸோட அங்கே இருக்க காரிடோரில் ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் தான் படித்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, ரொம்ப தனிமையாக இருப்பீங்க. தென் உங்ககிட்ட யாரும் பேசவும் ரெடியாக இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான். ஆனால் நீங்கள் தான் கிளாஸ் டாப்பு, நீங்களும் நல்லா படிப்பீங்க. அதனாலவே நிறையா பேர் உங்ககிட்ட ஜாயின் ஆக மாட்டாங்க. அப்படி நீங்கள் நல்லா படிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடியிலேருந்து ஒரு ஃபுட் சவுண்ட் கேட்குது, யாரும் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்படி தான் நடந்து படிச்சுட்டே போகிறீங்க, உங்கள் கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுறீங்க, திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு ஹைட்டான ஒரு மேன், ஒரு ப்ரொஃபஸர் நிற்கிறாரு. அது நம்ம ஜாங்கோக், நம்ம ஜாங்கோக் தான், அது நம்ம ஜேகே தான். அப்படியே நின்று உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் ஏதாவது வேணுமா அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் எதுவுமே பேசல. அவர் மட்டும் அப்படி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு மாதிரி சைக்கோவாக ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த மனுஷன் அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் எதுக்கு அப்படின்லாம். அந்த மனுஷன் உங்களை ஒரு மாதிரி ஏன் பார்த்தாரு அப்படின்னு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, சரி படிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பெல் ஒன்று அடிக்குது. ஸோ நீங்களும் இப்போ உங்கள் கிளாஸில் உங்களோட எக்ஸாம் பேடோட அப்படியே உங்களோட ப்ளேஸில் உட்காருங்க, உங்கள் ரோல் நம்பருக்கு. அப்போது அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு. ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேராக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் போக முடியும். ஸோ அப்போ தான் உங்களோட பார்ட்டிக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் நிறையா செய்ய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கும் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது ஒரு சார் வராரு. அது நம்ம ஜங்குக் தான். அப்படியே ஒரு கோல்டான டோனோட, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ப்ரிப்பேர்,
அப்படின்னு கேட்குறாரு. அது சைக்காலஜிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம் தான். இப்போ நீங்களும் எஸ்ன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜங்குக் உங்களை அப்படியே நீங்கள் இருக்க சைடு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் நோட் பண்ணல. நீங்கள் கண்ணை மூடி ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா பண்ணணும்னு. ஸோ இப்படி தான் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி கிட்ட கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்களும் பேப்பரை பார்க்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே இருக்க பேப்பர்ஸில் இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் இதை சீட் பண்ணிலாம் படிக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ நீங்கள் திருட்டு வேலைலாம் பண்ண மாட்டீங்க. நல்லாவே படித்த பொண்ணு நீங்கள். ஸோ இப்போ அப்படியே தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே கையில் ஒரு பேப்பர் இருக்குது, குட்டியாக பிட் பேப்பர் போல். ஜேகே அப்படி தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. நிறைய பிள்ளைங்க மாட்டுறாங்க. நிறைய பிள்ளைங்க பிட் அடித்து மாட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புகிறாரு. ஸோ இப்போ அப்படி தான் அவர் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் நல்லாவே எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. நீங்கள் மிடில் ரோவில் இருப்பீங்க. ஜேகே அங்கே எங்கேயும் நடந்து பார்த்துட்டு அந்த பேப்பர் எடுத்து உங்கள் டெஸ்கில் வைக்கிறாரு. நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே உங்கள் சைடு வந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு பயன் அப்படின்னு ரொம்ப கோல்டாக உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் என்னடான்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே தான் என்ன பேப்பர் அது அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்களும் சார் என்ன பேப்பர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகேவும் ஒரு ஐஸாலே காட்டுறாரு. நீங்களும் உங்கள் கைக்கிட்ட உங்கள் எல்போ கிட்ட இருக்கிற பேப்பரை பார்க்குறீங்க. ரொம்ப பயந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட் கிடையாது. சார் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. உங்கள் முடியை கிராப் பண்ணுறாரு. என்னவன் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியாது? அது எப்படி காற்றுல பறந்து வந்துச்சான் அப்படின்னு உங்களை கேட்குறாரு. உங்களால் எதுவும் பதில் சொல்ல முடியல. நீங்கள் எனக்கு சத்தியமாக தெரியாது சார், இந்த பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களால் முடியல. ஏன்னா அந்த பேப்பர் நீங்கள் இது பண்ணவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிடையாது. ஜேகே உங்கள் முடியை கிரப் பண்ணி நேராக ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு வந்துடுறாரு. என்னவன் செமஸ்டரில் ஃபெயில் பண்ணிடலாமா அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாரு. நீங்கள் சார் ப்ளீஸ் சார் இந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சமாக பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியும் சார். ஃபெயில் பண்ணி அரியரில் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அது என்னால் முடியாது சார். என் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜேகேயோட காலில் விழுந்துடுறீங்க. ஜேகே நீ காலில் விழுந்தா விட்டுருவானா அப்படின்னு அவங்கள கேட்குறாரு. நீங்கள் ப்ளீஸ் சார் இந்த எக்ஸாம் தான் சார் என் வாழ்க்கையை திருப்ப போகுது. நீங்கள் என்ன ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப அசிங்கம் சார். சத்தியம் அந்த பேப்பர் கொண்டு வரல சார், எனக்கு தெரியாது சார் எப்படி வந்துச்சு. ஐம் சாரி சார், எல்லாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னா கையெடுத்து கும்பிட்றீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு லிட்டிலாக சைக்கோவா ஸ்மோக் பண்ணுறாரு. அப்போது ஜேகே அப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்லுவேன், அதுபடி நீ ஃபாலோ பண்ணனா நான் உன்னை ஃபெயில் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. நீங்கள் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறீங்க. ஜேகே ஏன்னா மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேவே ரொம்ப ஐஸ் டியராக அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்ருக்க. அப்படியே ஜேகேவை பார்த்து சார் என்ன சொல்கிறீங்க, என்னால் முடியாது சார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ செமஸ்டரில் நீ ஃபெயில் தான் அப்படின்னா ஜேகே சொல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் என் லைஃப் இதில் தான் சார் இருக்கு, அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறீங்க, கதறீங்க. என்னால் முடியல அப்படி கெஞ்சி கதறீங்க.
ஆனால் ஜேகே ஒரே மோட்டோ தான். ஒன்று என்னை மேரேஜ் பண்ணிக்கும், இல்லைனா ஒரே இதுதான், நீ செமஸ்டரில் ஃபெயில் ஆகணும், அவ்வளோதான். நோ அதர் சாய்ஸ் வயன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கும் என்ன பேசுறது, என்ன பண்ணணும்னு கூட தெரியல, யார்கிட்டையும் சொல்லி அழ முடியல. நீங்கள் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள், உங்ககிட்ட யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜேகே வந்து இந்த மாதிரி பண்ணாரு சொன்னால் கண்டிப்பாக யாராவது நம்புவாங்களா? அதே மாதிரி யாரும் உங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது இதை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் ரொம்ப கதறீங்க. சார், உங்களுக்கே தெரியும், என் பாட்டி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படிலாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு ரொம்ப அழறீங்க. ஜேகே கேட்குற மாதிரிலாம் நெக்கு கிராப் பண்ணி, பாரு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், மேலே லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அப்சஷன். எனக்கு ஒன்று ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், என் கூட மட்டும் வா, ஓகே? உன் பாட்டியை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன, உன ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், என் கூட மட்டும் வா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு வெட்டிங் ஹாலில் நிற்கிறீங்க, அங்கே யாருமே கிடையாது. நீங்கள் ஜேகே, தென் உங்கள் பாட்டி வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்களே ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போது ஜேகே உங்கள் கையில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரிங்கை அப்படியே அவரே அதை போடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே உங்களை ஒரு பெரிய ஒரு லுக்கோட, அதாவது அவரோட கைக்கு அந்த ரிங் போட சொல்கிறாரு. நீங்களுமே அந்த ரிங்கை போட்டுறீங்க ஜேகேவோட கைக்கு. உங்கள் பாட்டியால் எதுவும் பேச முடியல, அவங்க கண்ணில் அந்த டியர்ஸ் மட்டும் வருது. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் அதாவது பாட்டி கூட இருந்திருப்பீங்க, இப்போ பாட்டியை விட்டு போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கும்ல. இப்போ ஜேகே அப்படி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா ஜேகே மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஸ்மோக் பண்ணியிருப்பார். அந்த ஸ்மோக் ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அது உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணி அவர் லிப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அதை வைப் பண்ணி துடைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ அப்படியே தான் நீங்கள் அழுதுகிட்டே பாட்டியை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் பாட்டிக்கிட்ட என்னென்னமோ சொல்லிவிட்டு உங்கள் பாட்டியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அவங்க ஏன்மா சந்தோஷமாக இரு, என்ன சந்தோஷமாக இருமா அப்படின்னு அவங்க ஒரு வேர்ட் சொல்கிறதுக்குள்ளே ஜேகே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நேராக நீங்கள் ஒரு நிறைய காடெல்லாம் இருக்குது, அப்படியே அந்த காட்டை தாண்டி ஒரு லேக் வருது. அங்கே தான் நீங்கள் ஒரு வீடை பார்க்குறீங்க, ரொம்ப பெரிய மேன்ஷன், லைக் மாஃபியா தீம் போல் இருக்கும். ஆனால் ஜேகே மாஃபியா கிடையாது. ஆனால் படத்தில் பார்க்குற மாதிரி மாஃபியா வீடு போல தான் ஜேகேவோட வீடு இருக்கும், லைக் பிளாக் தீமில் இருக்கும். நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜேகே உங்களை தூக்கி, அதாவது அப்படி உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அவரோட பெட்ரூமில் போடுறாரு. அப்புறம் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, கதறி கதறி அழுகுறீங்க. ஏன்னா என்ன நடக்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி போகுது? நீங்கள் அன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிடலான்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே மாறியிருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, நான் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் அங்கே நிற்கிது. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க, கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெட்டிஷாக இருக்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. அப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்களா? ஜேகே தள்ளாடிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தென் ஸ்மோக்கும் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காரு. கிட்ட வராதிங்க, கிட்ட வராதிங்க ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுருங்க. ஜேகே அப்படியே உங்கள் கவனம் அவரோட ஷூவால் மிதிக்கிறாரு. நீங்கள் போகும்போது அந்த அந்த ஸ்கர்ட் அப்படியே வெளியே வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட டைஸால் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ணி டைஸை பொறுமையாக ரப்பான மனுஷன் அப்படி உங்களை தூக்கி பெட்டில் போட்டுட்டு, அன்றைக்கி ரைட்டாக
உங்க கூட ரொம்ப ரஃபா இருந்திருப்பாரு. ரொம்ப கதறீங்க. சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, விட்டுருங்க சார், விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஜேகே உங்க மவுத்து ரெண்டுத்தையும் அவரோட டையால் அப்படியே கட்டி அப்படியே அன்னைக்கு நைட்டும் உங்க கூட ரஃப் அண்ட் டஃபாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்களால் லைட்டாக கூட செய்ய முடியல. ஜேகேயோட க்ரிப்பில் இருக்கீங்க. ஜேகேயோட ஆர்ம்ஸ் அப்படியே உங்களோட ஸ்டொமக்கை சுற்றி இருக்க. ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எழுந்திரிக்க கூட முடியல. ரொம்ப பெயின், காலு கீழெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா ஜேகே உங்களை அப்படி வேட்டையாடிருப்பார். ஒரு லைக் அ மான்ஸ்டர், லைக் அ சைக்கோ. ஜேகேயோட முகத்தை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. முடியெல்லாம் முன்னாடி வந்து ஜேகேக்கு லாங் ஹேர் இருக்கும். ஸோ அப்படி தான் ஜேகேயோட முடியெல்லாம் முன்னாடி இருக்கும். நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை பார்த்துட்டு ஏன் தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறீங்க. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு குழந்தைத்தனமா அழறீங்க. இந்த சவுண்டு கேட்டு ஜேகே, ஏய் என்ன காலையில் ஆரம்பிச்சிட்டியா? காலையில் உன் கதையா அப்படின்னா உங்களை பார்த்து ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. ரொம்ப அழறீங்க. உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடிலாம் நிறைய முடி அப்படியே உங்கள் மேலே அப்படியே கவர் பண்ணுது. முடியெல்லாம் ஒதுக்கிட்டு ஜேகே அப்படியே மேலே ஏன்டி, ஏன் பைத்தியக்காரனாக இருக்கான், சைக்கோவாக இருக்கேன்டி, பார்த்தேன் பாரு அந்த நொடி, என்னையே மறந்து பைத்தியக்காரனாக இருக்கேன். நான் ஏன் அப்படி ஆகுனேன்னு எனக்கு தெரியல. பைத்தியமாக இருக்கேன். பெரிய அப்சஷன் உன் மேலே மட்டும்தான். அப்படி வெறி வருது நான் பார்த்தாலே. ஆனால் இது லவ்னு கேட்டேனா, ஒன்லி அப்சஷன் பேபி கேர்ள். லவ் வரும்னு கேட்டேனா வாய்ப்பே இல்லை. இது ஜஸ்ட் அன் அப்சஷன் அப்படின்னா சைக்கோவாக பேசிட்டு சிரிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இடத்த விட்டு ஜேகே மாறிடுற. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே பொறுமையாக குழந்த மாதிரி தவிழ்ந்து அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உட்காடுறேங்க. போட்டுக்கு ட்ரெஸ் கூட அங்கே இருக்க ஒரு டவல், பெரிய பெட்ஷீட் இருக்கும், அதை அப்படியே டவலோடு அப்படியே சேர்த்து கவர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட போட்டுக்கு ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஜேகேவே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் உங்கள் பாட்டிக்கிட்ட நல்ல விதமாக பேசியிருப்பாரு, அவ்வளோதான். உங்கள் பாட்டியும் சரி நல்ல பையன் நினச்சி தான் கொடுத்துருப்பாங்க. தவிர ஜேகேவை பற்றி ஃபுல் விவரமும் ஏன்னோ உங்கள் பாட்டிக்கு தெரியாது. இப்படி தான் நாட்கள் கடந்து ஓடுது. ஃபைனலி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படியே ஜேகே கொடுக்குற ஒவ்வொரு டார்ச்சருக்கும் ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணுறான் ஜேகே. அவன் உங்கள் மேலே அப்சஷனாக பைத்தியமாக இருக்கான ஒவ்வொரு நாளும் அவன் காமிச்சிக்கிட்டே இருக்கான். உங்களால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சீரியஸாக போகிறீங்க. ஆனால் ஜேகே உங்களை விடுறதாவே இல்லை. மென்டலி ஃபிசிக்கலி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. இப்படியே தான் பேசஸ் போயிட்டுருக்க. இப்போது ஒரு நாள் ஒரு ஃபைன் டே நைட் டைம் போல் ஜேகே ஒரு மாதிரி போதையோட அப்படியே முடியெல்லாம் முன்னாடி நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஹாலில். ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக நீஸ் ரெண்டு ஹக் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக காயம், அங்கே இங்கேன்னு கிழிஞ்சு அங்கங்கே ரத்தம் வந்து ரத்தம் கட்டிக்கிட்டு வீங்கிக்கிட்டு மாறி இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய். ஏன்னா ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஜேகே உங்களை அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு தான் வெளியே போயிட்டு இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்திருப்பான். இப்போ அப்படியே நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே உங்கள் முன்னாடி நீஸ் அப்படியே அவன் நீல் டவுன் பண்ணி, பையன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பாட்டி ஓசாசியா வளர்த்திய உன் பாட்டி செத்து போயிட்டாங்களாம். எப்படி செத்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு வீடியோ காட்டுறான். அதாவது ஜேகே உங்ககிட்ட ஒன்று கேட்டிருப்பான், ஆனால் நீங்கள் அதை பண்ண மறுத்துருப்பீங்க. அதனால் ஜேகே என்ன எங்கே போயிருப்பானா, யாரோ உங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே உங்கள் பாட்டிக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறேன்ட்டு உங்கள் பாட்டியோட கழுத்து பின்னாடி நெரிச்சு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்ணீரோட ஜேகேவை பார்க்குறீங்க. சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க பாட்டி? சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க, ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஜேகேவோட காலரை பிடிச்சி கேட்குறீங்க. அந்த ஃபோனை கீழே போட்டுட்டா ஜேகே
அப்படியே ஒரு மாதிரி அவன் மூஞ்ச சோகமாக வச்சுட்டு, "பாத்தியவன் அந்த பாட்டு இல்ல, துட்டுச்சு 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 இறந்து போனாங்க. எப்படி தெரியுமா? இது ரொம்ப துடிச்சாங்க. என்னை வெடுப்பா வெடுப்பான்னு துடிச்சாங்க. அப்படியே கழுத்தை திருப்பி விட்டேன். செத்து போயிட்டாங்க. எப்படி செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க." தீவனா சைக்கோ மாதிரி செக்கு பேசிட்டு இருக்கான். எல்லாம் கேட்க முடியல உங்களால. உங்கள் காலர்லேருந்து கை எடுத்துட்டு உங்கள் மூஞ்சில் எடுத்து ஹைட் பண்ணி அழுத்துட்டு இருக்கீங்க. செக்கே உங்கள் முன்னாடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, "பேபி கேர்ள், நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கல. இப்படி தான் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆனால் நான் பைத்தியக்காரனாக இருக்கேன்டி. இப்படி இப்படி பைத்தியக்காரனாக இருக்கேன். அப்போது இந்த பைத்தியக்காரன் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும்ல. ஆ அது எப்படி? நான் உனக்கு கேட்பேன், ஆனால் நீ கொடுக்க மாட்டேன். எப்படி இப்படி இப்படி உனக்கு கேட்பேன், ஆனால் நீ கொடுக்க மாட்டேன். அப்படின்னா செக்கே உங்கள் முட்டையை ரெண்டுத்தையும் கிரப் பண்ணி அங்கே இருக்க ஷோபா மேலே அப்படியே உங்களை போடுறான். ரொம்ப துடிக்கிறீங்க. ஏன்னா ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி தான் செக்கே மென்டலி உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பான். இப்போ ஃபிசிக்கலாகவும் உங்களை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் இன்சர்ட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். உங்களுக்கு அந்த இடமே ரொம்ப பெயினில் துடிச்சு ஒரு நாளும் செக்கே கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஒரு செகண்டில் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நைட்டு உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கா. செக்கே உங்களை ஃபுல்லாக அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் உங்களை எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அவன் விட்டுருப்பான். அப்படியே செக்கே கீழே இருக்கான். அவன் ஒரு மாதிரி போதையில் இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான் அங்கே இருக்க விண்டோஸை பார்க்குறீங்க. அது எல்லாமே லாக்கில் இருக்கு. நேராக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க. உங்கள் ரூம் பால்கனி பார்க்குறீங்க. அது ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்கு. அது வெளியே போயிடலான்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் அங்கே இருக்க பெட்ஷீட்டை எடுத்து ஒரு கயிறு மாதிரி கட்டி அப்படி கீழே இறங்குறீங்க. இறங்கும் போது லைட்டாக ஸ்க்ராச்சஸ் அடிப்படுது. அம்மா பரவாயில்ல, இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னா ஓடுறீங்க. எப்படி கேட்டு இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டீங்க. யாரோ தலையில் உங்களை அப்படியே ஏதோ ஒன்று வச்சு அடிச்சிடுறாங்க. அப்படியே நீங்கள் மயக்க போட்டு விழுந்துடுறீங்க. அப்படியே கண்ணை போட் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு குடோனில் இருக்கீங்க. அப்படியே உங்கள் முன்னாடி ஜெக்கே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அந்த புகை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. "சார், என்ன விட்டுருங்க சார், கெஞ்சி கேட்குறேன் சார், என்ன விட்டுருங்க சார், நான் என்ன சார் பண்ணேன், என்ன விட்டுருங்க சார்" அப்படின்னா அப்படி கெஞ்சிருங்க. செக்கே உங்களை விட்டுறதா இல்லை. அப்படி அங்கே இருக்க கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையிலலாம் கிழிக்கிறான். லைக் பிளட் வராத மாதிரி. ஏன்னா பிளட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அன்கான்ஷியஸ் போவீங்க. கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தாயிடும். பிளட் வராத மாதிரி லைட்டாக ஸ்க்ராச்சஸ் போடுறான். "சார் வேணாம் சார், விட்டுருங்க சார்" அப்படின்னு செக்கே எவ்வளோ மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்கள் கையை வச்சு அந்த ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் குத்தி விளாட்றான். பயப்படுறீங்க. ஆனால் செக்கே ஒரு இடத்துல கூட உங்களை குத்தலை. அப்படி உங்களை பார்த்து, "பேபி கேர்ள், ஓட ட்ரை பண்ணுறியா? எங்க ஒன்றா ஓடிப்பாரு, இந்த ஜெக்கையை விட்டு போயிடுவியா போயிடுவியாடி" அப்படின்னு உங்களை கேட்குறான். நீங்க, "சார், ஏன் சார் என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க" அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு கேட்குறீங்க. ஜெக்கே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு, "இனிமேல் இங்கேயே கடந்து சாவு, தப்பிச்சா ஓடுற" அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அதை லாக் பண்ணிட்டு போயிடுறான். இருட்டுனா உங்களுக்கு ரொம்ப பயம். கத்துறீங்க, பட் நோ யூஸ். அப்படி தான் உள்ளே கடந்து மாதிரி ஆயிடுறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்கு. அதாவது மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்க்குறீங்க. யாருமே அந்த ரூமுக்கு வரல. அது லைக் குடோன் பேஸ்மெண்ட் போல் இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே தான்
அந்த பேஸ்மெண்ட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது கிடைக்குமான்னு. லைக் அதில் மனுஷனால் நடக்க முடியாது. நீஸை ரெண்டுத்தையும் நீல் டவுன் பண்ணி ஒரு மாதிரி க்ராவல் பண்ணி தான் போக முடியும் குழந்த மாதிரி. அது மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அங்கே ஒரு கீ கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கீயை வச்சு இப்படி திறக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. திறக்க முடியல. அப்போ இது எதுக்கான சாவியாக இருக்குன்னு தேடி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அது கீ போட்டால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஏகப்பட்ட நைஃப் இருக்கு. விதவிதமான ஸ்டைலில் இருக்க நைஃப். அதெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு மனுஷனை வெட்டுற மாதிரி நைஃப்லாம் இருக்கு. அதை பார்க்குறீங்க. நிறைய பிளட் ஸ்ட்ரெயின்லாம் இருக்கு. அது இன்னும் கழுவாமல் அப்படியே இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. நீங்களும் இப்போ அப்படியே தான் அங்கே அதை அப்படியே பார்த்துட்டே எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு, அப்போது ஒரு புக்கு மாதிரி இருக்கு, லைக் ஃபோல்டர் போல். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே நிறைய பொண்ணுங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். இப்போ உங்கள் கூட இருக்கானே அதே மாதிரி இருந்திருக்கான். தென் அந்த பொண்ணுங்களை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஜேகே நம்மளை மட்டும் தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு இல்லை. ஜேகே இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட கேர்ள்ஸை லைஃப்பை அழிச்சிருக்காரு. ப்ளஸ் சைக்கோவாக இருந்திருக்காரு. அந்த பொண்ணை வெளியே விட்டா கண்டிப்பாக அவள் எல்லார்ட்டையும் சொல்லிடுவான். தென் ஜேகே மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னா அவரால் திரும்ப இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ஸோ ஜேகே கொடூரமாக இந்த இடத்துல தான் கொலை பண்ணியிருக்காரு. நீங்கள் பேஸ்மெண்ட்டை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேஸ்மெண்ட்டும் இந்த பேஸ்மெண்ட்டும் மேட்ச் ஆகுது. அப்போ தான் முடிவு பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளும் சாக தான் போகிறோன்னு. ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, கண்டிப்பாக நம்ம சாகக்கூடாது. இவனை மாதிரி ஆளுங்களை நான் போலீஸில் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணுறீங்க. நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. அதில் அப்படியே சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்க்குறீங்க. லைக் 16, 17 குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்குது. லைக் அடல்ட்டான பிள்ளைங்க எல்லாரையும் ஜேகே ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அவங்கள மென்டலாகவும் ஃபிசிக்கலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கை காலெல்லாம் வெட்டி ஒரு துண்டு துண்டாக போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொலை பண்ணியிருக்கான். அதுவும் எரிச்சிருக்கான். அதையும் ஃபோட்டோ எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்க்குறீங்க. இவன் இவ்வளோ சைக்கோவானு அப்படியே தள்ளும் போது ஜேகேவோட சைல்ட்ஹுட் பிக் ஒன்று பார்க்குறீங்க. அது அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஜேகேவோட பேக் ஸ்டோரி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே பிளாக் மேஜிக் தெரியும். ஜேகேக்கு பிளாக் மேஜிக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம். ஸ்கூலில் மேஜிக் ஷோன்னு நடந்தா அதில் ஜேகே பிளாக் மேஜிக்லாம் பண்ணி காமிப்பான். அது பியோரான ஒரு பிளாக் மேஜிக். அது மேஜிக்னா சும்மா டூப் கிடையாது, ஒரு பியோரான பிளாக் மேஜிக். அதெல்லாம் மேஜிக் நினச்சி அவங்க ஏமாற்றிட்டு வந்திருப்பான். நிறைய ஷோஸ்லாம் பண்ணி தான் அவன் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிருப்பான். அவன் இந்த காலேஜில் இருக்க கேர்ள்ஸ் கிடையாது, ஏகப்பட்ட காலேஜில் இருக்க கேர்ள்ஸ் அப்படி பண்ணியிருக்கான். அவன் இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கான். அப்போ தான் வரும்போது உங்களை பார்த்துருக்கான். அதனால தான் அப்சஷனில் இப்படி பண்ணுறான். இப்படி பண்ணும்போது அவனுக்கு அந்த சைக்கோத்தனம் மான்ஸ்டர் கொஞ்சம் குறையும். இப்போது ஜேகே உங்கள் கூட அவன் மான்ஸ்டராக தான் வந்திருக்கான், சைக்கோ மான்ஸ்டராக. ஸோ அவன் சைக்காலஜி படித்த ஒரு பையன். அவன் கொஞ்சம் இதை பற்றிலாம் அவன் மனசை, அதாவது ஒரு ஹியூமனோட மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படிலாம் அவங்க நினைப்பாங்கன்றது எல்லாமே ஜேகேக்கு டாப் டு பாட்டம் தெரியும். அதனால தான் எனக்குன்னே இருக்க எல்லா காலேஜஸ்லேயும் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு காலேஜில் 2 இல்லை 3 பொண்ணுங்களையாவது கடத்தி இப்படி தான் பண்ணுவான். அதே காலேஜில் திரும்ப ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸையும் இப்படி கொன்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பான். அப்போ தான் நீங்கள் ஜேகேயோட பேக் ஸ்டோரி பார்க்குறீங்க. ஜேகேக்குன்னு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவங்க எல்லாமே சண்டை போட்டு ஒரு சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. ஜேகே தனிமையாக இருந்திருப்பாரு. அப்போது ஒரு ஆள்கிட்ட மாட்டியிருப்பான். அவன் பிளாக் மேஜிக் பண்ணுறவன். ஜேகே மூலயமா அவன் நிறையா சம்பாரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு கட்டத்தில் செத்துருப்பான். அதுக்கப்புறம் ஜேகே பிளாக் மேஜிக்லாம் கற்றுக்கிட்டு அதை வச்சு என்னடா பண்ண முடியும்னு யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நிறைய கேர்ள்ஸை பிளாக் மேஜிக் பண்ணி நிறையா அவங்கள மயக்கி அந்த மாதிரிலாம் ஜேகே பண்ணியிருப்பான். அத்தனையும் உண்மையும் உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகுறீங்க. அதே சமயம் அங்கே அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்கு. அது ஆன் ஆகுது. நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக்குறீங்க. கடவுள் கொடுத்த வரோண்டான்னு நினச்சி அந்த ஃபோனை ஆன் பண்ணி நேராக சிக்னலுக்கு ஏரியா உட்காடுறீங்க. ரொம்ப நேரமாக ஜேகே வந்திருக்க மாட்டான். இப்போ நீங்கள் அந்த ஃபோனை ஆன் பண்ணி அப்படியே போலீஸ்க்கு நம்பருக்கு டயல் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு சிக்னல் இருக்கிற ஏரியாவில்
அப்படி உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஜேகேவோட அட்ரஸ் ப்ளஸ் ஜேகேவை பற்றி தேட சொல்லி. அப்புறம் இந்த ஃபோனோட ஜிபே மூலயமா அவங்க அந்த போலீஸ் நாங்கள் வரோம் உங்களை சர்வை பண்ணுறோன்னு சொல்லி ஜேகேயோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஜேகே இதை நியூவாலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். 5-6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் இப்போ மாட்டி, ஆனால் நீங்கள் சாகலை, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் செத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜேகே பண்ண கடத்தல்லே நீங்கள் மட்டும்தான் சாகலை, நீங்கள் மட்டும் சர்வை ஆகிருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகேவை மாட்டி விட்டுறேங்க. ஒரு நைட் டைம் போல போலீஸ் வர சவுண்ட் கேட்குதா, நீங்கள் குடோன்குள்ளே உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு 2 போலீஸ் உமன் வந்து உங்களை காப்பாற்றிடுறாங்க. அதே சமயம் ஜேகேயோட வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணி அந்த போலீஸ்லேருந்து பெரிய பெரிய போலீஸ் இருப்பார்ல, அதாவது மெயின் போலீஸ், அவர் உங்ககிட்ட எங்க ஜேகே அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்கள் கையை மட்டும் காட்டுறீங்க, ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு கிளாத் கொடுத்து உங்களை மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. இப்போ அது எல்லாமே கேமரா மூலமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகே அந்த வீடு ஃபுல்லாக தேடி கடைசி ஃபைனல் ஜேகேவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜேகே செம்ம போதையில் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பயத்து அப்படி பார்க்குறீங்க. ஸோ அங்கே இருக்க அந்த உமன் லேடிஸ் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் பண்ண கொலை கேஸ் எல்லாமே ரொம்ப மர்மமாக இருந்திருக்கும். யார் இதை பண்ணாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும். கேர்ள் மிஸ்ஸிங்னு நியூஸ் வந்திருக்கும். ஆனால் யார் பண்ணுறா, யார் எப்படி பண்ணுறா, கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே போகிறாங்க, அவங்களோட பாடிஸ் கூட இவன் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஜேகே பண்ணியிருப்பான். எவ்வளவோ நடந்திருக்கும். அந்த கேர்ள்ஸ் எல்லாமே ஜேகேவை நம்பி போயிருப்பாங்க. லைக் எனக்கு மணி தரேன் அப்படி தரேன்னு சொல்லி ஜேகே பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அவங்கள மயக்கி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, அதாவது அவனோட கண்ட்ரோல். அதான் ஜேகேக்கு ஹியூமனோட பிரெயின் கண்ட்ரோல் தான் நல்லா தெரியும்ல, சைக்காலஜிஸ்ட் படிச்சிருப்பான்ல. ஸோ அதை வச்சு தான் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோவும் ஜேகே பண்ணியிருப்பான். இப்போது ஜேகே இதெல்லாம் ஏன் பண்ணியிருப்பானா, அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மான்ஸ்டராக இருந்திருப்பான். அவன் மைண்டை அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணாதான் அவன் செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பான். அவன் ஒரு சரியான சைக்கோ கொலைக்காரனாக இருந்திருக்கான் இந்த கதையில். இப்போது நீங்கள் ஜேகேவையும் அந்த போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துட்றீங்க. ஜேகேவை பார்த்து இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இவனை மாதிரி இவ்வளோ கேவலமான ஆளுங்களாம் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது, இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. போலீஸும் அப்படியே ஜேகேவை கழுத்து பிடிச்சி அப்படியே அவன் தலையில் ஒரு துணியை போட்டு அப்படியே வண்டியில் உட்கார வச்சிடுறாங்க. அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே உங்களை பார்த்து உங்ககிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா. தென் உங்கள் பாட்டி அவன் கொலை பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஜேகே 20க்கும் மேலே கேர்ள்ஸை கொண்டிருக்கான், அதில் உங்கள் பாட்டியும். ஆனால் அந்த எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரே ஒரு கேர்ள் மட்டும்தான் சர்வே ஆயிருக்கீங்க. நீங்கள் மார்னிங் அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் நியூஸில் இன்டர்வியூ மாதிரி இது கொடுக்குறீங்க. ஜேகே கூட அனுபவித்த அந்த வலி வேதனை எல்லாத்தையும் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 வாரமாக ஜேகே கூட வந்திருப்பீங்க. அந்த 2 வாரமும் ஜேகே உங்களை மென்டலி டார்ச்சர் பண்ணியிருப்பான். ப்ளஸ் அடிச்சு கொள்றதோட ரொம்ப மென்டலாக ஃபிசிக்கலாகவும் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் போகிற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க. ஜேகே ஒரு தாட்டி கூட உங்களை வந்து ரொம்ப ஒரு தாட்டி கூட உங்கள் விருப்பத்தோடு அவன் தொட்டிருக்க மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் கூட இருந்திருக்கான். தென் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பாடியில் எந்த பிரச்சனையும் இல்லை. தென் ஜேகே உங்களை மென்டலி ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல, அதே மாதிரி ஜேகேவோட ஒரு உயிரணுக்கள், அதாவது ஒரு ஸ்பெர்ம் கூட உங்கள் பாடிக்குள்ளே போனதாகவும் இல்லை. ஏன்னா அவன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போது அப்படி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரீங்க. ஸோ அப்படியே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்கீங்க. அது அந்த கிரேவியார்டெலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. அந்த பார்க் இருக்க இடத்துல உங்கள் பாட்டியோட கிரேவியார்டு இருக்கு. அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சு அந்த கிரேவியார்டே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குன்னு இருந்த உறவு உங்கள் பாட்டி தான். அட்லீஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அதை நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே உங்கள் லைஃப்பில் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்னு கூட தெரியாமல் உங்கள் லைஃபே ஒரு மாதிரி புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் ரொம்ப தனிமையாக லோன்லியாக இருக்கீங்க. அப்படியே ஒரு ப்ரீஃபான ஒரு காற்று அப்படியே உங்கள் முகத்தில் வந்து வீசுது. ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க. அப்படியே தான் அந்த பார்க்கில் அந்த வெளியே நடந்து போகிறீங்க. அப்போது ஒரு குட்டி பொண்ணு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு என் கூட விளையாட வரீங்களா, எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு
அப்படியே வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். என் கூட அப்பா வரல. அம்மா மட்டும் வந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நீங்க வாங்க என் கூட விளையாட. அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா. இப்போ நீங்களும் அந்த பொண்ணு கூட போறீங்க. முகத்துல ஒரு சிரிப்பே இல்ல. அப்படியே நீங்க அந்த பொண்ணு கூட விளையாண்டுருக்கீங்க. அந்த பொண்ணு உங்க கூட விளையாண்டுருக்கா. நீங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க. இப்போ அந்த பாப்பா, என்ன நீங்க சிரிக்கவே மாட்றீங்க? இருங்க. என் பேரு ஜியா. உங்க பேர் என்ன? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீங்களும், என் பேரு வயன், கிம் வயன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த பொண்ணு, அப்படியா? ஹே, நல்லா இருக்கே வயன். இந்த பார்க்கு டெய்லி வருவியா? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீங்களும், இல்லை, எப்பயாச்சும் நான் வருவேன். ஏன் நீ சோகமா இருக்கா? நீ ஒரு மாதிரி சோகமா இருக்கியே, எதுக்கு வந்திருக்க? இப்போ நீங்க சைலண்டா இருக்கீங்க. என்னாச்சு உனக்கு? ஓ, இறந்து போன உன் பாட்டியை பார்க்க வந்தியா? அப்படின்னா அந்த பொண்ணு கேட்குறா. நீங்களும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அந்த பொண்ணு, இல்லை, ரொம்ப நேரமா பாட்டி பாட்டின்னு அழுதுட்டு இருந்தல்ல, அதான் பார்த்தேன். எனக்கு பாட்டி தாத்தா யாரும் கிடையாது. நீ கொஞ்சம் சிரியேன், அழகா இருப்ப. நீ சிரிச்சா ரொம்ப க்யூட்டா இருப்ப. ஒரு தட்டு சிரியேன் இந்த ஜியாக்காக. ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் சிரியேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போதான் நீ பார்க்க க்யூட்டாக இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அழகாக சிரிக்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணு கூடயே கொஞ்ச நேரம் விளையாண்டுருக்கீங்க. உங்கள் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ ஒரு கேர்ளாக இருந்த ஒரு சைக்கோ கில்லராக போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அதை நினச்சி நீங்கள் பிரேவாக ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு இன்னசென்ட்டாக அந்த கேர்ள்ஸால் எதுவும் முடியாதுன்னு கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தோண்டி எடுங்க. கண்டிப்பாக கேர்ள்ஸால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் கேர்ள்ஸால் இருக்க கண்டிப்பாக முடியும். கேர்ள்ஸால் கண்டிப்பாக முடியும். உள்ளுக்குள்ளே இருக்க மிருகத்தை தோண்டி எடுத்தா கண்டிப்பாக கேர்ள்ஸ் தான் ஜெயிப்பாங்க. எவ்வளோ வழிகளை கேர்ள்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. என் சைக்கோ கொலைக்காரன்ட்டு ஜேகே ஜான் ஜங்குக் த சைக்கோ கில்லர்கிட்டேருந்து தப்பிச்சதே எவ்வளோ பெரிய பிரேவாக நீங்கள் நினைக்கணும் தெரியுமா? கேர்ள்ஸால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கேர்ள்ஸ் நினச்சா உள்ளுக்குள்ளே இருக்க மிருகத்தை கூட தோண்டி எடுக்கலாம். அந்த சைக்கோ கொலைக்காரன் இருக்கிற வெறியோட, அவன்கிட்ட இருக்க மான்ஸ்டரோட இந்த கேர்ள்ஸால் முடியும். கண்டிப்பாக முடியும். கேர்ள் இஸ் அ லயனஸ், ஆல்வேஸ் அ லயனஸ். இப்போ அப்படிதான் நீங்கள் அந்த பாப்பா கூட அப்படி கை கோத்துட்டு அங்கே இருக்க பார்க்கில் விளையாண்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. அதோட இந்த ஜேகே ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஜேகேக்கு என்ன ஆயிருக்குன்னா கண்டிப்பாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நாட்டில் ஒழுங்கான சட்டம், தப்பு பண்ணவனுக்கு கரெக்டான தண்டனை கொடுத்தா எந்த கெட்டவனாலையும் அடுத்த தப்பு பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டான். அதுக்கு முதல்ல கரெக்டான சட்டம் அந்த நாட்டில் இருக்கணும். அதுக்கு முதல்ல கரெக்டான தலைவன் அந்த நாட்டில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருந்தால் கண்டிப்பாக எவனாலையும் அந்த பெண்களை தொடக்கூட ரைட்ஸ் இருக்காது. அவனுக்கு அந்த கட்ஸ் இருக்காது. கேர்ள்ஸால் முடியும். அவங்க சந்தோஷமாக நிரந்தரமாக அவங்க ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணலாம். முதல்ல அதுக்கு சட்டம் ஒழுங்காக இருக்கணும். நாட்டில் இருக்க தலைவர்கள் ஒழுங்காக இருக்கணும். அதெல்லாமே ஒழுங்காக இருந்தால் கேர்ள்ஸால் நிம்மதியாக ரோட்டில் நிம்மதியாக அவங்க நினச்சபடி ஃப்ரீடமாக நடக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சைக்கோ, இந்த மாதிரி கேர்ள்ஸை தப்பாக நினைக்கிறவன் நாட்டில் வாழவே கூடாது. இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் அ கேர்ள். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸால் முடியாதுன்னு எதுவும் இல்லை. கேர்ள்ஸால் முடியும், எல்லாத்தையும் முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க மிருகத்தை தோண்டி எடுத்தா கேர்ள்ஸால் முடியும் அதுன்னு முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக கேர்ள்ஸால் முடியும். தென் இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஜேகேவை லாஸ்ட்டாக கொலை பண்ணிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் ஸ்டோரியாக பாருங்கள். தென் பிடிச்சிருக்கா ஹர்ஷா கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது? இங்கே நம்ம சேனலில் டார்க் ரொமான்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ஸ்டோரி லைன் நம்ம ஜெமினிக்கு சூன் அப்லோட் பண்ணலாம், டார்க் ரொமான்ஸ் தீமில். ஏன்னா போன வீடியோ டேக்குறோம், நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. டார்க் ரொமான்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? இப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் டார்க் ரொமான்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் போலன்னு. ஸோ யா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜேகேக்கும் ஒரு டார்க் ரொமான்ஸில் பார்த்தாச்சு. சூனாவே ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியாவே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அது ஒரு 4 or 5 டேஸில் வந்துடும். ஏன்னா அதில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகேடா மிஸ். தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லா போட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா மிஸ். என் உடம்ப பார்த்துக்கோங்க, நானே உடம்ப பார்த்துக்கிறேன். தென் இந்த மாதிரி டோனில் பேசுகிறேனே தப்பாக நினைக்காதீங்க. இது ஹர்ஷா தான், நோ டவுட் நான் தான். ஸோ சூனாவே நம்ம சாஃப்டான ஸ்டோரிஸும் பார்க்கலாம். சூன் வரும், வெயிட் அண்ட் வாட்ச். தென் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எனக்காக இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக பண்ணுவீங்க. பிடி ஃபேம் பண்ணிவிடுங்க. தென் ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.